Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் சாப்டர்லேருந்து காம்பிடென்சி பேஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது வந்து பேஜ் நம்பர் 9.71 டிஎஸ் கிரேவல் புக்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின், அம்ரித் லிமிடெட் ஹேட் அவுட்ஸ்டாண்டிங் 10,007% debentures of rupees 100 each as on 31st March 2025. Out of these, 1,000 debentures are due for redemption on 31st October 2025. Rupees 1 lakh will be shown in the balance sheet as at 31st March 2025 as, அதாவது என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக அம்ரித் லிமிட்டடில் வந்து 10,000 டிபென்ச்சர்ஸ் இருக்குது ஆஃப் ருபீஸ் 100 ஈச். ஒரு டிபென்ச்சரோட வேல்யூவும் வந்து 100 ருபீஸ் தான் ஃபேஸ் வேல்யூ. இப்போ இந்த 10,000 டிபென்ச்சர்ஸில் அம்ரித் லிமிட்டட் இஸ் சப்போஸ் டு ரீபே, ரிடம்ஷன்னா ரீபே 1000 டிபென்ச்சர்ஸ் வந்து ரீபே பண்ணணுமா டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன டேட்டில்? 31st October 2025. அப்போ இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த 1000 into 100 is equal to 1 lakh. இந்த அமௌண்ட்டை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே காமிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ஷார்ட் டேர்ம் ஆயிருமா? பிகாஸ் 1 இயர்க்குள்ளே அதை வந்து ரீபே பண்ணணும். அப்போ ஷார்ட் டேர்ம் ஆயிரும் கரெக்டாக. அதனால் இது எங்கே காமிக்கணும் அப்படின்னா, கரண்ட் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் லாங் டேர்ம் டெட். டிபென்ச்சர்ஸ் லாங் டேர்ம் டெட்டு தான், ஆனால் அது கரண்ட் மெச்சூரிட்டிஸ் 1 இயர்க்குள்ளே மெச்சூராகி ரீபே பண்ணுறதுனால ஆஃப் லாங் டேர்ம் டெட்ஸ் அண்டர் ஷார்ட் டேர்ம் borrowings இதில் தான் காட்டணும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஸ்டார் லிமிடெட் பர்ச்சேஸ் பிஸ்னஸ் ஆஃப் ஹீரா லிமிடெட் ஃபார் 8,40,000 டு பி பெய்ட் பை இஷ்யூவிங் 9% debentures of rupees 100 each at a premium of 20%. The number of debentures that will be issued are, சிம்பிளாக சொல்ல போனால் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ். நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில்? 8,40,000. இதுதான் டோட்டல் அமௌண்ட் பே பண்ணுறாங்க. யார் பே பண்ணுறாங்க? ஸ்டார் லிமிடெட் வந்து ஹீரா லிமிடெடுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டு டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ். இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்றது ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம். இப்போ ஃபேஸ் வேல்யூ 100 rupees, ப்ரீமியம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 20%. 20% வந்து 100ல் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 20 rupees வரும். ஸோ 100 + 20 120. ஸோ 8,40,000 டிவைடட் பை 120 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 7,000 டிபென்ச்சர்ஸ் கிடச்சிரும். தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ ஜியோ லிமிடெட் பர்ச்சேஸ்ட் பிஸ்னஸ் ஆஃப் டிஸ்னி ஹாட்ஸ்டார் லிமிடெட் ஃபார் 58,40,000. இப்போ இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். To be paid by issue of check for 50 lakhs and balance by issue of 9% debentures. இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 58,40,000 தான். இப்போ இந்த அமௌண்ட்டில் 50 lakhs வந்துட்டு செக்கில் பே பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்க 8,40,000 தான் வந்து டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறது என்றைக்கு? 1st September 2025. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். இப்போ தேர்ட் ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8,40,000 டிவைடட் பை 120. இந்த 8,40,000 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா 58,40,000 இருந்துச்சா, அதில் செக்கில் எவ்வளோ பே பண்ணுறாங்க? 50 lakhs. பேலன்ஸ் எவ்வளோ? 8,40,000. இதுதான் இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும். பிகாஸ் இந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கம்பெனி. டிவைடட் பை 120 இஷ்யூ ப்ரைஸ் 100 பார் வேல்யூ ப்ளஸ் 20% ப்ரீமியம். இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7,000 டிபென்ச்சர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ வி காட் த நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். இப்போ 7,000 இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுமா? ஆல்வேஸ் ரிமெம்பர், இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பார் வேல்யூவில் தான் கண்டுபிடிக்கணும். 7,000 இன்ட்டு 100 ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு 9/100. 9/100 எப்படி வந்துச்சு அப்படின்னா, கொஷின் பாருங்கள். கொஷினில் இங்கே 9% கொடுத்துருக்குல, இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 9 டிவைடட் பை 100 மல்டிப்ளைட் வித் 7/12. வை 7/12? பிகாஸ் கொஷின் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுற டேட் இன்னைக்கு 1st September 2025. இப்போ செப்டம்பர்லேருந்து கேல்குலேட் பண்ணணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச். அப்போ 7 months வருதா? இந்த 7 monthsக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். 7/12 கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 36,750. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணோன்னா பேசிக் க்ரைட்டீரியா என்ன? நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வேணும், இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ,
இன்டூ டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் டிபென்ச்சர்ஸ்ன்னு இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அந்த பர்சன்டேஜ் இன்டூ எவ்வளோ மந்த்ஸ் அப்படின்றது கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் 4th கொஷின் பார்க்கலாம். Xylo Limited issued 9,000 7% debentures of rupees 100 each at a certain rate of discount. ஒரு certain rate of discount debentures issue பண்ணியிருக்காங்க. பட் என்ன rate of discountன்னு நமக்கு கொடுக்கல. After writing off discount on issue of debentures, the company was left with a balance of 35,000 in securities premium account out of the opening balance of 71,000. Okay, we all know the discount or loss on issue of debentures வந்து securities premiumல ரைட் ஆஃப் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டும் நமக்கு தெரியல. பட் என்ன ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமோட பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 35,000 இருக்குது. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 71,000 இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இந்த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இது கொடுக்காத ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டை வந்து we need to calculate. See, very simple. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமோட ஓப்பனிங் பேலன்ஸ் 71,000 இப்போ வந்து எவ்வளோ இருக்குது 35,000. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே நமக்கு லாஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் கரெக்டாக. ஏன்னா லாஸ் தான் இதில் வந்து ரைட் ஆஃப் பண்ணுறாங்க, இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 71 இருந்துச்சு, லாஸ் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் 35,000 இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் மைனஸ் பண்ணாலே நமக்கு எவ்வளோ லாஸ்ன்னு தெரிஞ்சிடும். இப்போ 36,000 தான் லாஸ். 36,000 டிவைடட் பை total value of debentures. இப்போ கொஷனில் பார்த்தீங்கன்னா Xylo Limited issued 9,000 debentures of rupees 100 each-ஆ. இதுதான் டோட்டல் வேல்யூ. இந்த டோட்டல் வேல்யூவில் இவ்வளோ வந்து லாஸ் ஆன் இஷ்யூ. இப்போ 36,000 டிவைடட் பை 9 lakhs into 100 போட்டாலே நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். 5th sum பார்க்கலாம். இப்போ Subha Limited issued 20,000 9% debentures of rupees 100 each at a premium. எவ்வளோ ப்ரீமியம்னு கொடுக்கல, ஃபைன். டு பி redeemed at 10% ப்ரீமியம். ரிடம்ஷன் பண்ணுறப்ப 10% ப்ரீமியமாக. இஷ்யூ பண்ணுறப்பையும் ப்ரீமியம் தான், ஆனால் எவ்வளோ ரேட்டுன்னு கொடுக்கல. Loss on issue of debentures was written off from statement of P&L debiting it by 80,000. Premium at which debentures were issued is இப்போ ரேட் ஆஃப் ப்ரீமியம் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷனில் லாஸ்ட் ப்ராப்ளமில் நீங்கள் வந்து ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி இதில் வந்து ரேட் ஆஃப் ப்ரீமியம் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ சுபா லிமிடெட் வந்து இஷ்யூ பண்ணுறப்ப ப்ரீமியம், அப்போ நீங்கள் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் தான் எழுதுவீங்க ஜேர்னல் என்ட்ரியில். ஆனால் ரிடம்ஷன் பண்ணுறப்பையும் ப்ரீமியமில் ரிடம்ஷன் ரீபே பண்ணுறப்பையும் ப்ரீமியமில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதிகமாக வச்சு கொடுக்குறாங்க டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்போ ஜேர்னல் என்ட்ரியில் என்ன எழுதுவீங்க? லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் டெபிட் சைடில் எழுதுவீங்க கரெக்டாக. இப்போ இது வந்து பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் எவ்வளோ? 20,000 வந்து நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் மல்டிப்ளைடு வித் 10, பிகாஸ் 10% தான் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்து லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் 2 lakhs, பிகாஸ் இங்கே நம்மளுக்கு இஷ்யூவில் டிஸ்கவுண்ட்டும் இல்லை, இஷ்யூவில் ப்ரீமியம் தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து டோட்டல் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ். இதில் ஒன்லி 80,000 வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் பண்ணுறாங்க. ஓகேவா? I'll tell you one thing. இப்போ லாஸ் ஆன் இஷ்யூ இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் இதில் சப்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா இதிலே சப்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இதில் சப்ட்ராக்ட் பண்ண முடியல, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா மட்டும்தான் we will use statement of profit and loss account. அப்போனா என்ன அர்த்தம்? டோட்டல் லாஸ் ஆன் இஷ்யூ எவ்வளோ? 2 lakhs. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L டெபிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 80,000. இது கொஷனில் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் 1,20,000 வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு தானே மீனிங். ஸோ வில் டேக் த சேம் கான்செப்ட் ஹியர்.
2 lakh total loss on issue. ஆனால் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L 80,000 டெபிட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் பேலன்ஸ் 1,20,000 வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? த சேம் திங் விச் ஐ டோல்ட் ஃபார் ப்ரீவியஸ் ப்ராப்ளம். 1,20,000 தான் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. டிவைடட் பை 20 lakhs. இந்த 20 lakhs எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் எவ்வளோ? 20,000 தான் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், மல்டிப்ளைடு வித் பார் வேல்யூ இஸ் 100. 20 lakhs into 100 போட்டோம்னா நமக்கு 6% கிடச்சிரும். சிக்ஸ்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஜெபால் லிமிடெட் இஷ்யூ 15,000 9% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ₹100 each at 10% டிஸ்கவுண்ட். இஷ்யூ பண்ணுறப்ப டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க ஆன் 1st April 2023. இட் ஹேஸ் அ பேலன்ஸ் ஆஃப் 1 lakh in securities premium account. The discount on issue of debentures of 1,50,000 will be written off. ஓகே, நான் இப்போ தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ இருக்கிறப்ப தே வில் யூஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். கரெக்டாக? அது 10லனா தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L. டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? இப்போ 1,50,000. இப்போ இந்த 1,50,000ல் 1 lakh வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 50,000. அந்த 50,000 வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் ஆன்சர் ஏ. 1 lakh out of securities premium account and 50,000 out of statement of profit and loss account. செவன்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆன் 1st October 2025 நடந்திருக்கு. ஏபிசி லிமிடெட் இஷ்யூ 2 lakhs 8% debentures of 100 each at 10% டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. ரிடம்ஷன் எவ்வளோ? ரிடம்ஷன் வந்து 5% ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறாங்க at the end of 4 years. பேலன்ஸ் இன் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 10 lakhs rupees இருக்குது. கேபிட்டல் ரிசர்வ் 5 lakhs. இந்த கேபிட்டல் ரிசர்வ் நம்ம எடுக்கவே தேவையில்லை. இது வந்து நாட் ரெக்வயர்ட் நமக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு. ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டட் எவ்வளோ? பிஃபோர் ஃபினான்ஸ் காஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 15 lakhs. நெட் ப்ராஃபிட் இல்லைனா நெட் லாஸ் ஃபார் த இயர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 times கொஷனை தரவா ரீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இஷ்யூவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இஷ்யூவில் டிஸ்கவுண்ட் வந்து 10%, ரெடம்ஷனில் ப்ரீமியம் 5%. இந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ எவ்வளோ? 2 lakhs நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இன்ட்டு 10, பிகாஸ் 10% இருந்துச்சுல. 10% ஆஃப் 100 is 10 rupees தான். 20 lakhs வந்துடுச்சு. ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் எவ்வளோ? 2 lakh into 5%, which is 10 lakhs. இப்போ டோட்டல் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா இது ரெண்டு தான் சேர்த்து நம்ம லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ரெண்டுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30 lakhs வருது. இப்போ இந்த 30 lakhஸில் எக்ஸிஸ்டிங் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேலன்ஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? இப்போ இந்த கொஷின் இப்போ ரீட் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் பேலன்ஸ் இருக்கான். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 10 lakhs இருக்குது. ஸோ இதை வச்சு இதை ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 20 lakhs. 20 lakhs தான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L பேசிக்காக இது வந்து லாஸு. நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ் ஃபார் த இயர். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து 15 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இங்கே லாஸே 20 lakhs வந்துருச்சுல. ஸோ 20 lakhs லாஸு, ப்ராஃபிட் இருக்கிறது 15 lakhs அப்படி தான், 15 lakhs தான். அப்போ 20 lakhs minus 15 lakhs பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 lakh லாஸ் ஆயிரும். I'll repeat this point once again. கொஷின் படி டோட்டல் லாஸ் ஆன் இஷ்யூ எவ்வளோ? 30 lakhs. 30 lakhஸில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இருக்க பேலன்ஸ் 10 lakhs யூஸ் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் 20 lakhs தான் லாஸு. கொஷனில் கொடுத்துருக்க எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ? 15 lakhs. ஆனால் டோட்டல் லாஸ் எவ்வளோ? 20 lakhs. அப்போ 20 lakhs மைனஸ் 15 lakhs எவ்வளோ? 5 lakhs. இந்த 5 lakhs வந்து ப்ராஃபிட்டோட லாஸ். ஏன்னா லாஸ் அதிகமாக இருக்குது இருக்கிற ப்ராஃபிட்டை விட. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் பிஃபோர் ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ஃபினான்ஸ் காஸ்ட் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளோனா 15 lakhs.
அப்போ மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸும் சேருமா லாஸ்க்கு, லாஸ் ஃபார் த இயர் கூட இதுவும் ஆட் ஆகுமா? இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். As I told you, take the face value. 2 lakhs number of debentures multiplied with face value into 6/12. 6% இல்லை 8% கொடுத்துருக்கு. 8/100. 6/12 ஏன் அப்படின்னா எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க? 1st October. அப்போ அதுலேருந்து தான் கேல்குலேட் பண்ணணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், 6 months. 6/12 இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 8 lakhs வருது. அப்போ லாஸ் 5 lakhs ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸும் சேரும். பிகாஸ் இதுவும் ஒரு ஆடட் லாஸ் தான். ரெண்டும் ஆட் பண்ண டோட்டல் லாஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 13 lakhs. 8th sum பார்க்கலாம். இப்போ ஸ்கை லிமிடெட் took loan of 4 lakhs from Next Bank for which the company placed 10% debentures of 4,50,000 as collateral security with the bank. It also purchased a machine for 2,70,000 and paid the vendors, issuing 3,008% debentures of 100 each. What will be the total amount of long-term borrowings in the company's balance sheet? கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டலாக லாங் டேர்ம் borrowing எவ்வளோ அமௌண்ட் காமிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கை லிமிடெட் வந்து லோன் எடுக்கிறாங்க 4 lakhsக்கு. இந்த லோன் எடுக்கிறதுக்காக டிபென்ச்சர்ஸ் 10% டிபென்ச்சர்ஸ் அதோட வேல்யூ எவ்வளோனா 4,50,000. இதை வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டியாக வைக்கிறாங்க. அப்போ தான் லோன் எடுக்க முடியும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இட் ஆல்சோ பர்ச்சேஸ் மெஷின் வாங்குறாங்க. யார்? ஸ்கை லிமிடெட். எவ்வளோக்கு? 2,70,000க்கு. இன் ரிட்டன் கன்சிட்ரேஷன் அதர் தென் கேஷ். கரெக்டாக? இன் ரிட்டன் 3,008% டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களாம். கொஷின் இதுதான் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த டிபென்ச்சர்ஸ் ஆஃப் 4,50,000 4,50,000க்கு டிபென்ச்சர்ஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டியாக வைக்கிறாங்கல்ல, அது வந்து தனியாக லாங் டேர்ம் borrowingலாம் காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் தனியாக பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி காட்ட மாட்டோம். ஏன்னா அது ஒரு செக்யூரிட்டியாக வைக்கிறதுனால. அதனால் ஆக்சுவல் லோன் அமௌண்ட் இருக்குல்ல, எவ்வளோ? 4 lakhs. இதை நம்ம காட்டுவோம் பேலன்ஸ் ஷீட்டில் லாங் டேர்ம் borrowingஸாக. அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ் வந்து வெண்டார்ஸுக்கு கொடுக்குறோம்ல, பர்ச்சேஸ் பண்ணுற செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு என்ன இருக்குது? பர்ச்சேஸ்டு மெஷின் வாங்கிறதுக்காக 3,000 டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம்ல, இதுவும் நம்ம எடுத்துப்போம். ஸோ 4 lakhs ப்ளஸ் 3 lakhs இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். கொலாட்ரல் செக்யூரிட்டியாக டெபாசிட் பண்ணுற டிபென்ச்சர்ஸோட வேல்யூ வந்துட்டு we should not take. ஸோ டோட்டலாக எவ்வளோ? 7 lakhs. 9th problem. Mars Limited issued 30,000 10% debentures of 100 each at par. ஓகே, இஷ்யூ பண்ணுறது பார். டேர்ம்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் எப்போலாம் ரீபே பண்ணுறாங்க அப்படின்னா 2023 31st March 2023ல 10,000, 2024ல 8,000, 25ல 6,000, 26ல பேலன்ஸ் டிபென்ச்சர்ஸ். வாட் வில் பி த அமௌண்ட்? என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2024 to 25. 24 to 25னா இது 1st April 2024 to 31st March 2025. இந்த இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ 2023ல எவ்வளோ ரிடம்ஷன் பண்ணியிருக்காங்க? 10,000. 2024ல 8,000. 2025ல 6,000. 2025க்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6,000 மட்டும் எடுத்துக்கக்கூடாது. வை? பிகாஸ் கொஷனில் பாருங்கள், இஷ்யூட் 30,000 டிபென்ச்சர்ஸ். 2025ல 6,000 இருக்குது. பட் ஆனால் நமக்கு பேலன்ஸ் டிபென்ச்சர்ஸும் இருக்குல்ல. டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணது எவ்வளோ? 10,000 and 8,000. 18,000 தான் டோட்டலாக டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் எல்லாத்துக்குமே வந்து மார்ஸ் லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸோட பணம் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படின்றப்ப இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த இயரில் பேலன்ஸ் இருக்க பெண்டிங் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து தான் இந்த இயரில் பே பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட்டு. அப்படின்னா டோட்டலாக 30,000 டிபென்ச்சர்ஸில் 80,000 தான் வந்து டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ரீபே பண்ணிட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்குது? கம்பெனிக்கிட்ட இன்னும் 12,000 rupees இருக்குது டிபென்ச்சர் ஹோல்டர்ஸோட அமௌண்ட்டு.
அப்போ இந்த டோட்டலாக 12,000க்கும் calculate பண்ணணும். 12,000 multiplied with, as I told you, face value multiplied with 10 by 100 because it is given as 10% debentures. 1,20,000 is the interest. So these 9 questions are a bit tricky. இந்த மாதிரி சம்ஸ் நிறைய சால்வ் பண்ண உங்களுக்கு ஹார்ட்ஸ் கொஷின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.